ஒரு பிரச்சனை வரத்துக்கு முன்னாடியே ரொம்ப நாள் முன்னாடியே அது வராம தடுக்க என்னென்ன பண்ணணுமோ அதை யோசிக்கிற அந்த ஒரு மைண்ட் செட் வந்து நம்ம இந்த பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு இப்ப சென்டர்ல இருக்கிற பிஜேபி கவர்மெண்ட் இருக்கா மாதிரி இந்தியால விடுங்க வேர்ல்டுலயே நான் பார்த்தது கிடையாது. இது நான் ஹானஸ்டா ரொம்ப சந்தோஷமா சொல்வேன். அந்த சோசியல் மீடியாவை என்ன கேட்டா இன்ஸ்டாகிராம் பேன் பண்ணலாம்னே சொல்லுவேன். அதுலதான் நான் ஃபேமா இருக்கேன். இருந்தாலும் நான் சொல்றேன் இன்ஸ்டாவை பேன் பண்றது நல்லது. பெட்ரோல் பிரைஸ கண்ட்ரோல்ல வைக்கும் போதுதான் அந்த பேனிக் மோடு இன்னும் ஜாஸ்தி ஆகாம இருக்கும். அதே மாதிரி நம்ம எக்கனாமி டவுன் ஆகாமலும் இருக்கும். ஏன்னா இப்போதைக்கு வேர்ல்ட்லயே பெஸ்ட் பெர்ஃபார்மிங் எக்கனாமி நம்மளுது. ஏன்னா சைனா இஸ் எக்ஸ்ட்ரீம்லி டிபெண்டன்ட் ஃபார் எல்என்ஜி அண்ட் ஃபார் க்ரூட் ஆயில் ஃபார் மோஸ்ட்லி இன்டு தி மிடில் ஈஸ்ட். அதனால எக்காரணத்தை கொண்டும் சைனா won't agree with USA. பட் சைனா இப்ப போய் இறங்கி இருக்கிறது வேற எந்த வகையில நீ எனக்கு சப்போர்ட் பண்ண முடியும்? ரஷ்யாவா இருக்கட்டும், இஸ்ரேலா இருக்கட்டும், மேக் இன் இந்தியா இன்னும் நிறைய இந்தியால பண்ணுவாங்க. ஒருவேளை இந்த யூஎஸ் அண்ட் சைனாவோட டீல் சக்சஸ் ஆச்சுன்னா இன்னைக்குமே வந்து மோடியை ஏன் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா, ஒரு கிரைசிஸ் வரும்போது சல்யூஷன் அவர்கிட்ட இருந்து போகுது. இந்த வார் இன்னும் கண்டினியூ ஆச்சுன்னா அமெரிக்கா இன்னும் டவுன் ஆவாங்க. சைனாக்குமே தே டோன்ட் வாண்ட் அ வார் நவ். அமெரிக்காவை சும்மா மிரட்டி பார்ப்பாங்க, அந்த உட்டால கிடைக்குமாங்க இல்லையா, அந்த மாதிரி சும்மா லைட்டா மிரட்டி பார்ப்பாங்களே தவிர தே ஆல்சோ டசன்ட் வாண்ட் அ வார். ஏன்னா வணக்கம் தென்னவன் மீடியா நண்பர்களே. இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்கிறார் ஜியோ பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட் வெங்கட் பிரசாத். வணக்கம் வெங்கட் பிரசாத். வணக்கம் சிவகுமார் சார், இட்ஸ் a pleasure to be in your show. இப்ப நடக்கிற ஈரான் வார நம்ம பார்த்தோம்னா திருப்பியும் இந்த கோல்டு வார்ங்கிறது திருப்பி வந்து ஆரம்பிச்சிருத்தோம் அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோன்ஸ் இன்னும் சீரியஸா ப்ராப்ளம் இருக்கு. இந்தியா வந்து தன்னுடைய ஏர் இந்தியா சர்வீசஸை பல உலக தளத்துக்கு வந்து நிறுத்துறது. பிரதமர் மோடி அப்புறம் அமித்ஷா ரெண்டு பேரும் தன் பின்னாடி கூட வர காரோட கான்வாய் எல்லாம் குறைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு எரிபொருள் தட்டுப்பாடு பெரிய அளவில் வரக்கூடும் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. ஸோ இப்போ ஆயில் கிரைசிஸ் எந்த அளவில் இருக்கு? ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் யார் கண்ட்ரோல்ல இருக்கு? சார், இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு பயங்கரமான கிரைசிஸ். இந்தியாவுக்கு வந்து போதுமான அளவுக்கு ஆயிலே இப்ப இல்ல அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட், அந்த ஒரு நரேட்டிவ் செட்டிங் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து we will have to totally break down. இப்போ இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் மாதிரி பிஜேபி கவர்மெண்ட் மாதிரி ஒரு ப்ரோஆக்டிவ் கவர்மெண்ட் வந்து வேர்ல்ட் லெவல்ல நான் பார்த்தது இல்லை. நான் இவ்வளவு தெளிவா சொல்றேன். இட் இஸ் நாட் ஓன்லி தட் ஐ எம் டாக்கிங் அபவுட் இந்தியா, வேர்ல்ட் லெவல்லயே இதை விட ஒரு ப்ரோஆக்டிவ் கவர்மெண்ட். சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இப்ப இந்தியால வந்து ஒரு கிரைசிஸ் மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துருதோ, பயங்கரமான ஆயில் கிரைசிஸ் இருக்கோ அப்படின்ற அந்த நரேட்டிவை நம்ம முதல்ல பிரேக் பண்ணிடணும் சார். இது வந்து அக்கறையா கேட்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப நீங்க கேட்கறது அக்கறையில கேட்கிறேன், அண்ட் ஆல்சோ லாட் ஆஃப் இந்தியன் பீப்புள். ஆனா ஒரு காங்கிரஸ், அதாவது என்னைக்குமே சைனா என்ன சொல்லுது, யூஎஸ் என்ன சொல்லுது, அதை மட்டுமே நான் இந்தியால பேசுவேன், இந்தியன்ஸை வளரவே விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் இருக்கிற ஒரு பீப்புள் கிரியேட் பண்ற அந்த ஒரு நரேட்டிவ் இருக்குல்ல, இந்தியால பயங்கரமான ஆயில் கிரைசிஸ்னு, அந்த நரேட்டிவ்க்கு இது தீனி ஆயிடக்கூடாதுன்ற வார்த்தைக்கு தான் நான் கிளீனா சொல்றேன். ஆயில் கிரைசிஸ் இந்தியால பயங்கரமா வரப்போகுது அப்படின்ற நரேட்டிவ் கிடையவே கிடையாது. ஆனா ஏன் இப்படிப்பட்ட ஸ்டெப்ஸ்? எதுக்காக ஏர் இந்தியா ஃபிளைட்ஸை குறைக்கிறாங்க? எதுக்கு தன்னுடைய கான்வாய் முதற்கொண்டு வந்து மோடியும் அமித்ஷாவும் குறைக்கிறாங்கன்னா, சிம்பிள் ப்ரோஆக்டிவ்னஸ். ஒரு பிரச்சனை வரத்துக்கு முன்னாடியே ரொம்ப நாள் முன்னாடியே அது வராம தடுக்க என்னென்ன பண்ணணுமோ அதை யோசிக்கிற அந்த ஒரு மைண்ட் செட் வந்து நம்ம இந்த பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு இப்ப சென்டர்ல இருக்கிற பிஜேபி கவர்மெண்ட் இருக்கா மாதிரி இந்தியால விடுங்க வேர்ல்டுலயே நான் பார்த்தது கிடையாது. இது நான் ஹானஸ்டா ரொம்ப சந்தோஷமா சொல்வேன். வேர்ல்டுல எந்த கவர்மெண்ட்டுக்கும் இல்லாத அந்த ப்ரிப்பேர்ட்னஸ், அந்த என்ன சொல்ற அந்த ப்ரோஆக்டிவ்னஸ், முன்னாடியே தன்னை தயார்படுத்தி வச்சுக்கிறது இந்த கவர்மெண்ட் செஞ்சிருக்கு. ஏன்னு நான் சொல்றேன், முன்னாடியே அதாவது இப்போ யூஎஸ்ஏல கடைசியா முடிஞ்ச அந்த கவர்மெண்ட் முடிஞ்சு ட்ரம்ப் உள்ள வந்தா ஆப்வியஸ்லி அமெரிக்காவோட அப்ரோச் ரொம்ப சிம்பிள். ரெண்டு வகையான அப்ரோச். என்னன்னா, நான் வளரணும், நான் வேர்ல்ட டாமினேட் பண்ணணும், அதை விட நான் வளர முடியாத நேரத்துல மத்தவங்க காலம் வச்சு இழுத்துட்டணும். இததான் அவங்க இப்ப கிடையாது. உங்களுக்கு இந்த ரஷ்யா உடஞ்சு போச்சு பார்த்தீங்களா, அந்த டைத்துல வந்து நம்ம கிரையோஜெனிக் இன்ஜின்லாம் வாங்கணும் ட்ரை பண்ண பாருங்க. அப்போல இருந்தே யூஎஸோட அப்ரோச் இதுதான். நாட் ஒன்லி அகேன்ஸ்ட் இந்தியா, எல்லா கண்ட்ரிக்குமே அவங்க அப்படிதான். நான் வளரணும், நான் வளர முடியலன்னா வளர்றவங்களை பிடிச்சி இழுத்து விட்டுருவேன். சோ இத முன்னாடியே கணிச்சு என்ன பண்ணிட்டாங்க, எல்லா கண்ட்ரிஸோடையும் புதுசா இப்ப பிரிக்ஸ் மாநாடு நடக்குது. அந்த மாதிரி புதுசா நிறைய அசோசியேஷன்ஸ் உருவாக்கி இந்த பக்கம் சைனாவையும் அந்த பக்கம் அமெரிக்காவையும் அழகா என்கவுண்டர் பண்ற அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டிபெண்டன்சியை மோடி கிரியேட் பண்ணிட்டார்.
இந்த டிபெண்டன்சி கிரியேட் பண்ணனால என்ன ஆகுது, சைனால இந்த கோவிட் வந்தது யாருக்கு நல்லதோ இல்லையோ நமக்கு நல்லதா போச்சு. ஏன்னு நான் சொல்றேன் பாருங்க. ஒண்ணு வந்து அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் செக்டார்ல இந்தியாவுக்கு நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு, அது உங்களுக்கு தெரியும். ரெண்டாவது, நாம ஃபர்ஸ்ட் டைம் வேக்சின் தயாரிக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டோம். ஆனா அது 100 கண்ட்ரீஸ்க்கு கொடுத்து இந்தியா மெடிக்கல் ஃபீல்ட்லயும் பயங்கர ஸ்ட்ராங் ப்ரூவ் பண்ணது மட்டும் இல்லாம எல்லார்கிட்டயும் ஒரு நல்ல பேரை சம்பாதிச்சிட்டோம். அதனால இட் இஸ் குட் டு இன்வெஸ்ட் ஆன் இந்தியான்ற நம்பிக்கை வந்துடவே இப்ப என்ன ஆயிடுச்சு, அமெரிக்காவாலையும் நம்மள ஒண்ணும் பண்ண முடியல, சைனாவாலையும் நம்ம ஒண்ணும் பண்ண முடியல. அமெரிக்கா வந்து கிட்டத்தட்ட 25% எக்ஸ்ட்ரா போட்டு 50 வரைக்கும் எடுத்துட்டு போய் அந்த என்ன சொல்றது, இந்தியால இருந்து பண்ற எக்ஸ்போர்ட்டுக்கான டாக்ஸ் 50% வரைக்கும் எடுத்துட்டு போயுமே கூட ஆல்டர்னேட்டிவ் சோர்சஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு சார். மிடில் ஈஸ்ட்ல பிசினஸ் பண்றாரு, ஜப்பான்ல பிசினஸ் பண்றாரு, யூரோப்ல போய் பிசினஸ் பண்றாரு. சோ என்ன ஒரு பாயிண்ட்னா நமக்கு நஷ்டமே இல்லைன்னு சொல்ல முடியாது, பட் நஷ்டத்தை குறைக்கிறது. சோ இது ஒரு ப்ரோஆக்டிவ் எக்ஸாம்பிள். நவ கம்மிங் டு யுவர் கொஸ்டின், அதே மாதிரி நம்ம ஒரு பெரிய ஹைலி பாப்புலேட்டட் கண்ட்ரி, வேர்ல்ட்லயே நம்பர் 1 பாப்புலேட்டட் கண்ட்ரி, ஓகேங்களா? ஒன்னு. ரெண்டாவது, ரொம்ப ரொம்ப சோசியல் மீடியா ஓரியன்டட் கண்ட்ரி. நம்மளோட பிரச்சனையும் இதுதான், நம்மளோட சாபமும் இதுதான். அந்த சோசியல் மீடியா என்ன கேட்டா இன்ஸ்டாகிராம் பேன் பண்ணலாம்னே சொல்லுவேன். அதுலதான் நான் ஃபேமா இருக்கேன். இருந்தாலும் நான் சொல்றேன் இன்ஸ்டாவை பேன் பண்றது நல்லது. ஏன்னா இந்தியன்ஸோட ப்ரொடக்டிவிட்டியை கீழே இறக்குறது. பட் அது ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ண மாட்டாங்க தெரியுமா? இன்னுமே பீப்புளை நெகட்டிவ் இன்ஃபுளுயன்ஸ் போகாம பாசிட்டிவ் இன்ஃபுளுயன்ஸ்லயே வச்சிருக்கிறதுக்கு இன்ஸ்டாகிராம் நார்தர்ன் பார்ட் ஆஃப் ஸ்டேட், ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா, வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியால ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. The only place where it is going in a negative sense, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிராக சோசியல் மீடியா போறது வந்து சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியால மட்டும்தான். மற்றபடி நார்தர்ன் பார்ட் ஆஃப் இந்தியால ஒரு நரேட்டிவ், ஒரு இந்தியாவுக்கு பாசிட்டிவான நரேட்டிவ் செட் பண்ண இந்த இன்ஸ்டாகிராம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. சோ இந்த சோசியல் மீடியாவுக்கு அவ்வளவு இன்ஃபுளுயன்ஸா நம்ம கண்ட்ரி இருக்கு. சோ அதனால ஒரு பேனிக் உருவாயிடக்கூடாது. அந்த பேனிக்னால ஒரு பேனிக் பையிங் உருவாகி இந்தியா பயங்கரமான கிரைசிஸ்க்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் முன்கூட்டியே பிளான் பண்ணி இந்த மாதிரி என்ன சொல்றது, கன்சம்ஷனை குறைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியால தான் இந்தியா அதை பண்றாங்களே தவிர, இன்னுமே ஆஸ் பர் ரெக்கார்ட் 50 to 60 டேஸ்க்கான சாலிட் க்ரூட் ஆயில் நம்ம கிட்ட இருக்கு. அப்படியே அதுக்கு மேல ஒரு கிரைசிஸ் வந்தாலும் நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து ஈஸியா வாங்க முடியும். ஏன்னா இன்னும் பீக் வின்டர் வரல, பாத்துக்கோங்க. ஆனா என்ன அதுல ஒரு பெரிய நஷ்டம், அதையும் ஏன் கவர்மெண்ட் குறைக்க நினைக்கிறாங்க பாருங்க, நிறுத்த நினைக்கல, குறைக்க நினைக்கிறாங்கன்னா ரஷ்யாவோட பிரைஸ செமையா ஏத்திட்டான். டியர் வியூவர்ஸ், இதை பாக்குறவங்களுக்கு சிம்பிளா நான் புரியுற மாதிரி சொல்றேன். இப்போ புதுசா ஒருத்தர் கடை ஆரம்பிக்கிறாரு, இல்ல நீங்களே ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. பயங்கர டிஸ்கவுண்ட் ரேட்ல கொடுப்பீங்க, லாபமே வேணாயா, என் கடை இருக்குன்னு 10 பேருக்கு தெரிஞ்சா போதுன்னு கொடுப்பீங்களா இல்லையா? அப்ப சுத்தி இருக்கிறவங்க எல்லாம், மத்த கடைக்காரலாம் உங்களை ஒரு மாதிரி பார்ப்பாங்க, இவனுக்கு இதே என்னடா இவன் இவ்வளவு கம்மியா கொடுக்குறான், அப்ப என்கிட்ட இருக்கிற கஸ்டமர் எல்லாம் போயிடுவாங்க. சர்வீஸும் சூப்பரா கொடுப்போம், ஓகேங்களா? ஆனா அதுவே நல்ல கொச்சன்னு கூட்ட வர ஆரம்பிச்சிச்சுன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிரைஸ் ஏத்துவோமா? அப்போ நம்ம முதல்ல அந்த கடையில வாங்க ஆரம்பிப்போம், அப்புறம் அந்த ஏரியா சுத்தி இருக்கிறவன், அப்புறம் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவன் நிறைய பேர் வர ஆரம்பிப்போம். இப்ப எல்லாரும் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும், மத்த கடைகள்லாம் இதை பார்த்துட்டு கொஞ்சம் பிரைஸை குறைக்க ஆரம்பிப்பான், நம்ம வந்து பிரைஸை ஏத்துவோம். ஏன்னா நம்ம ஆளை வர வச்சாச்சு. அதையே தான் ரஷ்யாவும் பண்ணாங்க. ரஷ்யா என்ன பண்ணாங்க, முதல்ல இந்தியாவுக்கு மட்டும்தான் சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணி ரஷ்யாவை ஒடுக்கி வைக்கிற பேர் வேணும். யூரோப் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா தன்னை தானே ரொம்ப பெருமையா நினைச்சுக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி, ஆனா அது இல்ல அப்படிங்கிறது அவங்களுக்கு எதுவும் புரியல. சோ என்ன பண்ணாங்க, ரஷ்யாவை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சாங்க, ரஷ்யாவை கண்ட்ரோல் பண்ண முடியல. அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்தியா இதுதான் சாக்குன்னு, உங்ககிட்ட யாரும் வாங்கல, நான் உன்ட்ட வாங்குறேன், எனக்கு சீப்பா கொடுன்னு வாங்க ஆரம்பிச்சாங்க. இந்தியாட்ட அவங்க சீப்பா விற்கிறது தெரிஞ்ச உடனே, ஐயோ நம்ம இங்கெல்லாம் வாங்குறதோட இவன்ட்ட வாங்கினா பெட்டரான்னு சொல்லி ஆல்ரெடி வாங்கிட்டு இருந்த யூரோப் இன்னும் ஜாஸ்தி வாங்க ஆரம்பிச்சாங்க. சோ நம்ம வந்து ஒரு வகையில ரஷ்யாவுக்கு கஸ்டமர் பேஸை ஏத்தி கொடுத்தோம். அதனால அவன் என்ன பண்ணிட்டான், அதுக்காக நம்மகிட்ட நன்றியோட இருப்பானா, ஒரு லெவல் வரைக்கும் தான் நமக்கு குறைச்சு கொடுப்பான். அதுக்கப்புறம் அவனோட லாபத்தை அவன் பார்க்க ஆரம்பிச்சு இன்க்ரீஸ் பண்ணிட்டான். ஆப்வியஸ்லி நம்ம என்ன பண்ணோம், அந்த நேரத்துல டபக்குன்னு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் பிடிச்சிட்டோம். நாம யுனைடெட் நம்ம வந்து என்ன சொல்றது, வெஸ்ட் ஏஷியால இருந்து இன்னும் கொஞ்சம் நிறைய வாங்க ஆரம்பிச்சோம். அப்கோர்ஸ் வெனிசுலால இருந்து வர ஆயில் இப்ப இனிமே அமெரிக்கன் ஆயில் தான், அது நம்மளால தடுக்க முடியாது. இது வந்து ரஜினி படம் கிடையாது, நீங்க பகால இறங்கி ஒரு 100 பேர் அடிச்சு முடிச்சுட்டு பினிஷ்ட் அப்படிங்கிறது. சோ நம்ம வேர்ல்டுல நம்மள சேவ் பண்ணிக்கிறது தான் நமக்கு முக்கியம். அதனால வெனிசுலால இருந்து அதே மாதிரி அமெரிக்காவோட பேசிக் க்ரூட் ஆயில் இதுமே இருக்கு, அமெரிக்காவோட பேசிக் சோர்ஸ்மே இருக்கு, என்ன சொல்றது, எல்என்ஜிக்கு. சோ அதனால அதெல்லாம் வச்சு அவங்க கொடுக்கறது ஒரு பக்கம்னு, நாம ஒரு பேலன்ஸ்டா நமக்கு நஷ்டமாகாம இந்தியாக்குள்ள பயங்கரமா வந்து விலைவாசி ஏறாம நம்ம ரொம்ப அழகா பார்த்துட்டு இருக்கோம். இந்த இந்தியாவுக்குள்ள விலைவாசி ஏறாம பாத்துக்கிறதுக்கு பொலிட்டிக்கல் மட்டும் ரீசன் கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்போ எலெக்ஷன் நடந்த இடத்துல தமிழ்நாடும் கேரளாவும், முக்கியமா கேரளால கூட 3 இடம் முடிச்சிட்டோம், ஆனா 2 இடம் முடிச்சிட்டோம். தமிழ்நாட்டுல நீங்க வந்து பிஜேபி மாதிரி ஒரு பெஸ்ட் ஆட்சி இல்லை அப்படின்றத
நீங்க ஒருத்தர் கழுத்துல ஏறி உட்காந்து சொன்னா கூட ஓடி போய் வேற ஒருத்தர் ஓட்டு போட்டு வந்துருவாங்க. ஏன்னா சோசியல் மீடியாவும் சினிமாவும் நம்புற பசங்க. ஆனா இந்த இடத்துல நிஜமாலே ஒரு அதிமுகவுக்கும் திமுகவுக்கும், நான் வந்து லோக்கல் பாலிடிக்ஸ் ஒரு இன்ச் முடிச்சுட்டு வரேன். திமுகவுக்கும் ஒரு பெட்டர் ஆல்டர்னேட்டிவா பிஜேபி தனியா நின்று இருந்தா ஓட்டு கிடைச்சிருக்கலாம். பட் அது அட்வான்டேஜ் கிடையாது, வேற டாபிக். பட் அதை தவிர்த்து எக்ஸப்ட் ஃபார் திஸ் பிஜேபி ஓட்டே போட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது எதுக்காக இந்த எலெக்ஷனுக்காக பெட்ரோல் பிரைஸை கண்ட்ரோல் வைக்கணும்? ஏன் கண்ட்ரோல்ல வச்சாங்கன்னா, பெட்ரோல் பிரைஸை கண்ட்ரோல்ல வைக்கும் போதுதான் அந்த பேனிக் மோடு இன்னும் ஜாஸ்தி ஆகாம இருக்கும். அதே மாதிரி நம்ம எக்கனாமி டவுன் ஆகாமலும் இருக்கும். ஏன்னா இப்போதைக்கு வேர்ல்ட்லயே பெஸ்ட் பெர்ஃபார்மிங் எக்கனாமி நம்மளுது. சோ இது எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு அந்த ஒரு பெட்ரோல் பிரைஸை ஏத்தாம அதை வந்து ஒரு ஸ்ட்ரீம் லைன்லயே மெயின்டைன் பண்றதுக்கு எவ்வளோக்கு எவ்வளவு எஃபோர்ட் போட முடியுமோ, எவ்வளோக்கு எவ்வளவு ரஷ்யாட்ட வாங்குறத கம்மி பண்ண முடியுமோ, அதெல்லாம் செய்யறதுக்காகத்தான் இந்த முன்னேற்பாடை தவிர்த்து இது இன்னும் நாம பேனிக்கு போகலை. ஐ திங்க் பீப்புள் ஆர் வெரி கிளியர் அபவுட் திஸ். இன்னொன்னு சொல்றேன், ஆல்டர்னேட் சோர்ஸா கல்பாக்கத்துல நாம இப்போ ஒண்ணு பக்காவா ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அது உடனே ரெடி ஆக போறது இல்ல. பட் அதை இன்னும் கொஞ்சம் போக்கஸ்டா பண்ணணும்ன்ற ஆசையில தான் பிஜேபி எப்படியா அதிமுக கூட்டணி வச்சாலும் பரவாயில்ல வரணும்னு நினைச்சாங்க. பட் அகைன் தமிழ்நாடு ஸ்டேட் இஸ் நாட் இன் த ரைட் டைரக்ஷன் நோ. அது எந்த அளவுக்கு அந்த கல்பாக்கம் ப்ராஜெக்டை தொந்தரவு பண்ணாம எடுத்துட்டு போறாங்கன்றது இருக்கு. சோ எதுக்கு இதையும் சொன்னேன்னா, இன்னும் ஒரு 4-5 இயர்ஸ் டவுன் த லைன்ல நமக்கு ஒரு ஆல்டர்னேட் சோர்ஸ்மே வரப்போகுதுங்கிற பட்சத்துல இங்க பேனிக் நாம ஆக வேண்டிய விஷயமே கிடையாது. குளோபலா பிளானிங் இருக்கு, குளோபலா பிரச்சனை இருக்கு. பட் நாம ஏர்லியாவே ஒரு ஸ்டெப் முன்னாடியாவே ப்ரோஆக்டிவா எடுத்துட்டோம். ஓகே. ஸோ இப்போ ட்ரம்ப் வந்து ஜி ஜின்பிங்க அவங்க ஹெல்ப் கேட்க போயிருக்கா அப்படின்னு வந்து ரிப்போர்ட்ஸ் வருது. ஸோ இதுல சைனாக்கு இப்போ ஒரு அப்பர் ஹேண்ட்ஸ் கிடைச்சிருக்கா? டெஃபினட்டா அப்பர் ஹேண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. ஏன்னா இப்போ ஈரான்கிட்ட வந்து பயங்கரமா இவங்க சண்டை போட்டுட்டு இருந்த நேரத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா, இந்த பக்கம் சைனாவும் அந்த பக்கம் ரஷ்யாவும் ஸ்டில் அவங்களோட கஸ்டமர்ஸாவும் அவங்களோட இன்வெஸ்டர்ஸாவும் இருந்துகிட்டே இருந்திருக்காங்க. எஸ்பெஷலி நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஷபாஹர் போர்ட்டா இருக்கட்டும், அதே மாதிரி சைனால இருக்கக்கூடிய நிறைய ஈரான்ல இருக்கக்கூடிய நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸா இருக்கட்டும், அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இப்ப வந்து அந்த இடத்துல இருக்கு. அதான் போர்ட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அப்புறம் அவங்க கிட்ட இவங்க நிறைய இன்சூரன்ஸ் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் நிறைய சைனா பண்ணி வச்சிருக்காங்க அவங்களோட கண்ட்ரில. அதை வந்து இவங்களை எப்படியாவது பேக் அடிக்க வைக்கணும். ஏன்னா அப்படி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் வீக் ஆயிடுவாங்க. அப்ப ஆயில் ரிசோர்சஸ்ல நான் வந்து உலகத்தை ஆளலாம் அப்படிங்கறத ட்ரம்போட பிளான். பட் சைனா அதை பண்றதுக்கு தயாரா இல்ல, ரஷ்யாவும் அதை பண்றதுக்கு தயாரா இல்ல. ஒரு லெவலுக்கு மேல வந்து அது சொல்லுவாங்க இல்லையா, ஐ மீன் we have chewed more than we could swallow அப்படின்னு. அந்த மாதிரி அமெரிக்கா வந்து எடுப்புல அப்படியே டபால் டிபின்னு இறங்கி இப்ப இந்த கிரிக்கெட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் வந்து பயங்கர டாப்லயே இருந்து தமான்னு கீழே வர்றாங்க பாருங்க. அந்த மாதிரி ஓவர் ஸ்பீட்ல போயிட்டு இப்ப அவங்களோட ரிசோர்சஸ் எல்லாம் காலி. அதனால எப்படியாவது சைனாவை நான் வார்ல ஜெயிச்சுட்டேன் அப்படின்ற ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி புல் டவுன் பண்ணலான்னு பாக்குறாங்க. பட் நீ வந்து என்கிட்ட பேசுறதே கண்ணா, நீ வந்து உன்னால இதை சமாளிக்க முடியல, எப்படியாவது பேச்சுவார்த்தையில என்ன கன்வின்ஸ் பண்ணி ஈரானோட நிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு தான் அப்படின்றத சைனா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா ஒருவேளை ஒரு பேச்சுக்கு சொல்றேன், சைனா பணிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, பணியில சைனா வந்து ஒரு ஒப்பந்தத்துல ஒத்துக்கிட்டாங்க. அப்ப நீ எனக்கு நீ கொடுத்துருக்கிற 70% பிளஸ் டாக்ஸ் எல்லாம் குறைச்சு விடு, எனக்கு வந்து நீ வந்து டாக்ஸ் ஃப்ரீ ஆக்கி விடு. ஒரு பேச்சுக்கு சொல்றேன், சும்மா ஒரு ஹைபோதெட்டிக்கல், ஒரு 15% டாக்ஸ் ஆக்கி விடு, நான் ஈரானுக்கு கொடுக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், இல்லைன்னா அவனை திருப்பி தர சொல்றேன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. பாதிப்பே சைனா தான். ஏன்னா சைனா இஸ் எக்ஸ்ட்ரீம்லி டிபெண்டன்ட் ஃபார் எல்என்ஜி அண்ட் ஃபார் க்ரூட் ஆயில் ஃபார் மோஸ்ட்லி இன்டு தி மிடில் ஈஸ்ட். இப்ப நம்மளாச்சும் நமக்கு அழகா ரஷ்யால ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கு, பக்காவா இருக்கு. ஆனா இவங்க ரஷ்யா கிட்ட வாங்குறதும் கம்பேரிட்டிவ்லி கம்மி. ஏன்னா அந்த ரூட் கொஞ்சம் டஃப் நம்மளத விட. ஓகேங்களா? சோ அதனால மிடில் ஆஃப் பெஸ் அவங்களுக்கு முழுக்க வெஸ்ட் ஏஷியாவை நம்பியே ஆகணும் ஆயில் சோர்ஸுக்கு. அப்ப எனக்கு நானே வேட்டி வச்சுக்க மாட்டேன்ல. ஓகேங்களா? நீ வந்து அவங்க வந்து தே ஆர் நாட் ராகுல் காந்தி, ரைட்? நீ வந்து எனக்கு வந்து சிபிசியோட நான் சைன் பண்ணேன் அப்படிங்கிறதுனால இந்தியாவுக்கு பிரச்சனையானாலும் பரவாயில்ல கிறுக்கு தரமா முடிவு எடுக்கிறதுக்கும் நம்ம மிஷினை கொண்டு போய் பாகிஸ்தானுக்கு கேட்கறதுக்கு ராகுல் காந்தி. அதனால எக்காரணத்தை கொண்டும் சைனா won't agree with USA. பட் சைனா இப்ப போய் இறங்கி இருக்கிறது வேற எந்த வகையில நீ எனக்கு சப்போர்ட் பண்ண முடியும்? நான் உனக்கான டாரிஃபை குறைக்கிறேன், நீ எனக்கான பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்களை தடை இல்லாம இன்னும் பெட்டரா கொடுக்குறியா அப்படிங்கிறதுக்கு தான். ஏன்னா இப்ப பாயிண்ட் என்னன்னா, அங்க பயங்கரமான கிரைசிஸ். யூஎஸ்ல உங்களுக்கு என்னோட பெட்டரா தெரியும், கிட்டத்தட்ட 72% மக்கள் வந்து எங்க லைஃப் ஸ்டாண்டர்டே குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற அளவுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. சோ அப்போ அவங்களுடைய எலக்ட்ரானிக் நீட்ஸ், முக்கியமா ஐசி இன்டகிரேட்டட் சர்க்யூட் நீட்ஸுக்கு
இன்னும் பெட்டரா நீ எனக்கு எப்படி சப்ளை பண்ண முடியும், நான் கூட டீல் சைன் பண்றேங்கிறதுக்கு தான் அமெரிக்கா வந்திருக்காங்க. அதுதான் அவங்களுக்கு நடக்க போதே தவிர்த்து அவங்களால சைனாவை ஈரான் விஷயத்துல பணிய வைக்க முடியாது. சைனா டெஃபினட்டா இன் அப்பர் ஹேண்ட் நோ. இப்ப இதை வச்சு அவங்க டாக்ஸை குறைச்சிக்க பார்ப்பாங்க. இதனால நமக்கு ஒரு மைல்டு இம்பாக்ட் இருக்கு. ஏன்னா சைனா மேல இருக்கிற அந்த ஓவர் டாக்ஸேஷன், சைனாக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு உரசல், அதனால தான் நமக்கு நல்ல பிசினஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா வந்திருந்தது. பட் அது இப்ப கொஞ்சம் குறையும். ஏன்னா ஆப்வியஸ்லி சைனாலே உங்களுக்கு ஒரு நல்ல பிரைஸ்ல இப்ப ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்ணிட முடியும். பிகாஸ் த டாரிஃப் ஹஸ் கான் டவுன் அப்படின்னா ஆப்வியஸ்லி நம்ம கிட்ட இருந்து வரவங்க கொஞ்சம் அங்கேயே இருக்கணும்னு நினைப்பாங்க. அண்ட் இந்தியாவுக்கு நிறைய கொடுக்க கூடாதுன்னு யூஎஸ் ரொம்பவே உஷாரா இருக்கு. ஏன்னா இந்தியா பயங்கர வேகமா வளர்ந்து சைனாவை விட, அதனால அதுக்கும் தடுக்க பார்ப்பாங்க. பட் we always have got alternatives. இப்ப பிரிக்ஸ் மாநாட்டுல மத்த கண்ட்ரிஸோட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி உனக்கு நான் கொடுக்குறேன் கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்மால் டீல் வாங்கிடுவாரு. ரஷ்யால வந்து நான் டூரிசம் நிறைய இன்க்ரீஸ் பண்றேன், நீங்க உங்க ஊரோட சேஃப்டியை மட்டும் பெட்டர் ஆகுங்க. இந்த கிரைசிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரஷ்யாவுக்கு ஒரு தடவை நான் போய் போட்டோ ஷூட் எடுத்தா என் மக்கள் எல்லாம் பின்னாடியே வந்துருவாங்க மோடி சொல்லி என்ன பண்ணுவாரு, ரஷ்யாவை நிறைய எங்க கிட்ட இருந்து வாங்குங்க, இஸ்ரேல நிறைய எங்க கிட்ட இருந்து வாங்குங்கன்னு சொல்ல ஆரம்பிப்பாரு. மேக் இன் இந்தியாவை அவங்கள இன்வெஸ்ட் பண்ண வைப்பாரு. நீங்க இது நடக்குதா இல்லையா பாருங்க. ரஷ்யாவா இருக்கட்டும், இஸ்ரேலா இருக்கட்டும், மேக் இன் இந்தியா இன்னும் நிறைய இந்தியால பண்ணுவாங்க. ஒருவேளை இந்த யூஎஸ் அண்ட் சைனாவோட டீல் சக்சஸ் ஆச்சுன்னா சோ அவரு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் கொடுத்துருவார். as simple as this. வெரி குட். ஸோ இப்போ பிரிக்ஸ் மாநாடு நம்ம டெல்லியில வந்து நடக்குது. ஸோ அதுல என்ன அஜெண்டா, எதுக்காக இந்த மாநாடு நடக்குது? சரி, இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம். ஒன்னு ஸ்ட்ரென்தனிங் அவர் கிளைண்ட்ஸ். இப்போ இந்த பிரிக்ஸ்ல யார் யாரெல்லாம், இப்ப சைனாவும் ஒரு பக்கம் அவங்கள வந்து பயங்கரமா அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பாங்க. வேற ரஷ்யா அண்ட் பிரிட்டன் இவங்களை வந்து நம்மளுடைய ஒரு நிரந்தரமான ஒரு தோழமை கண்ட்ரிஸா வச்சுக்கிறது ஒரு அஜெண்டா நம்பர் 1. ரெண்டாவது, நம்மளை விட எக்கனாமில கொஞ்சம் ஸ்லக்கிஷா இருக்கிற மக்களுக்கு சப்போர்ட் ஆகும். நம்மளோட எக்கனாமில இன்னும் நல்ல நமக்கான ஒரு கஸ்டமர்ஸா இருக்கக்கூடியவங்க கிட்ட இன்னும் ஒரு நிறைய டீல்ஸும் சைன் பண்றதுதான் இந்த பிரிக்ஸ் மாநாட்டோட பேசிக் அஜெண்டா. ரெண்டாவது, இந்த நெக்லஸ் ஆஃப் டைமண்ட் இருக்கு இல்லையா, இந்த நெக்லஸ் ஆஃப் டைமண்ட்ல இந்த பிரிக்ஸ் ஓரியன்டட் கண்ட்ரீஸ்க்கு எங்கெங்கெல்லாம் பாயிண்ட்ஸ் இருக்கோ அந்த பாயிண்ட்ஸ்ல நமக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்னும் ஸ்ட்ராங் பண்றதுக்கு. 2. மூணாவது, இந்த ஆயில் ரிசோர்ஸ் இன்னைக்குமே வந்து மோடியை ஏன் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா, ஒரு கிரைசிஸ் வரும்போது சல்யூஷன் அவர்கிட்ட இருந்து போகுது. நீங்க உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், when the lockdown was about to begin for COVID, பாகிஸ்தான் முதற்கொண்டு இங்க இருக்கிற நிறைய ஏசியன் கண்ட்ரிஸோட ஒரு சூப்பர் மாநாடு ஒண்ணு போட்டு ஹவு டு ஹேண்டில் திஸ்னு ஞான் கொடுத்தாரு மோடி. அத மாதிரி இந்த ஆயில் சிச்சுவேஷனை இன்டர்னலாவே எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான டிஸ்கஷன் ஆகவும், கொஞ்சம் ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்கறதுக்கு மத்த கண்ட்ரிஸை கன்வின்ஸ் பண்ற ஒரு நண்பனாகவும், இப்படி கிட்டத்தட்ட ஒரு 4 டைமென்ஷனல் ஐடியா. நான் திருப்பி சம்மரைஸ் பண்றேன். 1, யார் யாரெல்லாம் நம்மளோட ஸ்லக்கிஷா எக்கனாமில இருக்காங்களோ அவங்களுக்கு சப்போர்ட். ரெண்டாவது, யார் யாரெல்லாம் வந்து அதுவும் சப்போர்ட்டும் எப்படி, அங்க போய் ஒரு டாடா ஒரு பேச்சுக்கு சொல்றேன், ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போகுது, அப்ப நான் உங்களை இன்வெஸ்ட் பண்ணி பிசினஸ் ஆரம்பிக்கிறேன்னா அந்த இடத்துல நம்ம ஒரு கிளைண்ட் பேஸ் உருவாக்குறோம், நம்ம இலவசமா குடிக்கல. ஓகேயா? அதே மாதிரி நம்மளை விட பெட்டரா, அதாவது எக்கனாமிக் growth இல்ல பட் ஆல்ரெடி grown கண்ட்ரிஸ், ரஷ்யா ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க கிட்ட நம்மளுடைய எலக்ட்ரானிக்ஸ்க்கான செமிகண்டக்டர்ஸ்க்கான பிசினஸ் ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறமா இந்த நெக்லஸ் ஆஃப் டைமண்ட் இந்த இடத்துல இன்னும் எவ்வளவு ஸ்ட்ரென்தன் பண்றது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இப்ப வரக்கூடிய ஆயில் கிரைசிஸை ஹேண்டில் பண்றதுக்கு இந்தியா கொடுக்கக்கூடிய சஜஷன்ஸ். இப்படி ஒரு சூப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ஓகே. ஸோ இப்போ இந்த சிச்சுவேஷன்ல அமெரிக்கா இந்தியாவை தம் பக்கம் க்ளோஸரா கொண்டு வரதுக்கு ஏதாவது முயற்சி எடுக்குமா? இப்போதைக்கு ஐ டோன்ட் see that happening so much. ஏன்னா 2 விஷயம் அவங்க ஆல்ரெடி பண்ணாங்க. ஒன்னு, நம்மள மிரட்டி பணிய வைக்கணும்னு நினைச்சாங்க. ஏன்னா இந்தியா இஸ் a huge மார்க்கெட். சோ இப்ப அமெரிக்கா கீழே விழறதுக்கு முக்கியமான ஒரு மீள் சக்தியா எது இருக்குன்னா, அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸை வந்து அமெரிக்கால இருந்து இங்க விற்கிறது மட்டும்தான். ஏன்னா இங்க வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா, இன்னுமே கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் கொஞ்சம் பெட்டரா இன்டர்னல் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது நான் சொல்ல வர்றது வந்து கரப்ஷன் வந்து ஆஸ் அ ஹோல் பார்ட்டி பண்றதே இல்லை. ஃபேபுலஸ் 12 வருஷமா ஒரு கரப்ஷன் சார்ஜ் கிடையாது. ஆனா இந்த துறைகள் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஃபுட் சேஃப்டி அத்தாரிட்டி, அதுக்கப்புறம் வந்து இந்த இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன், இங்கெல்லாம் இந்த அதிகாரம் இருக்கக்கூடிய, என்ன சொல்றது, அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இருக்கக்கூடிய இடம், நாட் பொலிட்டீஷியன்ஸ். அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் பெட்டரா கரப்ஷன் ஃப்ரீ கொண்டு வந்திருக்கலாம். பட் அதுக்கான டைமிங் அவங்களுக்கு இன்னும் அமையல. முதல்ல அடுத்தடுத்து வேர்ல்டு இஷ்யூஸ் நமக்கு வந்துட்டே இருக்கு. எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா, ஒருவேளை அமெரிக்கன் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் இங்க கொண்டு வந்துட முடியும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 0 டாரிஃப்ல, ஒரு சும்மா ட்ரம்ப் தான் போட்டாரு, இந்தியா மதிக்கவே இல்லை, அது ஒரு மேட்ரு. ஒரு 0% டாரிஃப்ல அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் இங்க கொண்டு வந்துட்டா, அதாவது ஒரு நல்ல குவாலிட்டியோட 10 பேருக்கு விற்கிற பொருளை
குவாலிட்டியை ஸ்லக்கிஷ் பண்ணி குவாலிட்டியை வேஸ்ட் ஆக்கி விட்டு 20 பேருக்கு விற்க முடியும். அண்ட் இந்தியால அதை வாங்க வைக்கவும் முடியும். அதுக்கு தான் நான் இப்ப சொன்னேன், இந்த இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் இவங்கெல்லாம் தான் ப்ராப்பரா அப்ரூவ் பண்ணும். பட் அங்கெல்லாம் இன்னும் ஃபுல் கரப்ஷன் ஃப்ரீ ஆகல. நம்மளால ஒரு லெவலுக்கு மேல எலெக்ஷன் கமிஷனே நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல. நீங்க வெளிப்படையா பார்த்தேன் வந்து கோவை நார்த்லயும் இவருடைய தொகுதி சேப்பாக் தொகுதியிலும் எந்த அளவுக்கான கள்ள ஓட்டுகளும் தவறும் நடந்துச்சு. அப்படி இருக்கும்போது இந்த அசோசியேஷன்ஸ்ல எல்லாம் அவ்வளவு கண்ட்ரோல் இல்லைங்கிறதுனால ஒன்ஸ் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் அமெரிக்கன் உள்ள வந்துருச்சுன்னா பயங்கரமா அவங்களால அவங்க எக்கனாமில இருந்து மீண்டு வர முடியும் அப்படிங்கிறது தான் ட்ரை பண்ணாரு. ஆனா மோடி வாஸ் வெரி அடமெண்ட். என்னுடைய அக்ரிகல்ச்சர்ஸை நான் கீழே போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மினிமம் பிரைஸ் வந்து அழகா இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருக்காரு. ஓகேங்களா? சோ ஆனா மட்டும் நான் அதுக்கு அனுமதிக்க மாட்டேன்னு அவர் சொல்லிட்டாரு. சோ அமெரிக்கா இதை பிளான் பண்ணது 2 ரீசனுக்காக. ஒண்ணு அவங்க எக்கனாமி ஏறணும், இன்னொன்னு நம்மள கண்ட்ரோல்ல வச்சு டவுன் பண்ணணும். இப்ப பயங்கரமான டிபெண்டன்சியை வந்து அவங்களுடைய மார்க்கெட்ல நமக்கு உருவாக்கிட்டாங்கன்னா அதை வச்சு நம்மள மிரட்டலாம். இதுதான் அவங்க பிளான் பண்ணது. பட் அதுக்கு மோடி பண்ணியல. ரெண்டாவது என்ன பண்ணாரு, டாரிஃப் எல்லாம் பயங்கரமா ஏத்தி மிரட்டி பார்த்து நீ ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறதையாவது நிறுத்து, நீ என்கிட்ட வாங்கலைனாலும் பரவாயில்ல அப்படின்னாரு. அப்ப அவங்க என்ன பண்ணாங்க, அதுவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இது என்னன்னா, இப்போ வந்து சும்மா ஒரு ஜாலியா உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். ஒரு பையனை ஒரு பொண்ணு அதிகபட்சமா, அதாவது சும்மா தன்னை துரத்திக்கிட்டே இருக்கான் ஒரு பையன், எவ்வளவு சொன்னாலும் புரிய மாட்டேங்குது, லவ் பண்ண துரத்திக்கிட்டே இருக்கான்னா அவனை பழி வாங்குறதுக்கான பெஸ்ட் வழி பதில் சொல்லாம அலைய விடுறதுதான். ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணி சும்மாவே அலைய விடுறதுதான். ஏன்னா அவன் வந்து வேண்டான்னு சொன்னா விட்டுற மாட்டான், துரத்திட்டே இருப்பான். அப்படி வந்துட்டாரு அப்படின்னு சொல்ற. எக்ஸாக்டா அதே மாதிரி இந்தியா என்ன பண்ணாங்க, பதிலே சொல்ல. நான் வந்து நீ 0%, அதாவது அது எப்படின்னா வடிவேலு மரியாதை காமெடியா இருந்துச்சு. நீ 50% குறைக்கிறியா இல்லையா அப்படின்னாங்க. 25%, 0% இப்படியே இருந்தாங்க. அதனால என்ன பண்றது, இவன்கிட்ட பேசி பிரயோஜனம், நம்ம பாட்டுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கான், மதிக்கவே மாட்டேங்கிறான். நம்ம வந்து ஆபரேஷன் சிந்தூர்ல வந்து நீங்க வந்து உங்க ஜெட்ஸ் எல்லாம் போச்சுன்னு சொன்னோம், மதிக்கல. அப்புறம் வந்து எல்லா உலக அமைதிக்கும் நாம தான் காரணம்னு சொன்னோம், அதுக்கும் மதிக்கல. இந்தியாவோட எக்கனாமி டெட் எக்கனாமின்னு சொன்னோம், அதுக்கும் மதிக்கல. இது எல்லாத்தையும் ராகுல் காந்தி அப்படின்ற ஒரு பப்பட்டை வச்சு இந்தியா ஃபுல்லா பரப்ப விட்டோம், அதுக்கும் மதிக்கல. இவங்களை என்னதான் பண்றது, வா சைனாவோட போலாம்னு சொல்லிட்டு இப்ப சைனாவோட போயிட்டாங்க. சோ இந்த சிச்சுவேஷன்ல 2 ரீசனுக்காக இந்தியாவோட ஒரு இணக்கம் கண்டிப்பா யூஎஸ் காட்ட மாட்டாங்க. ரீசன் நம்பர் 1, நம்ம வேகமா வளர்றோம். ரீசன் நம்பர் 2, அவங்களுடைய அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் நம்ம அலோவ் பண்ண மாட்டேங்கிறோம். அதனால இப்போதைக்கு இணக்கம் காட்ட மாட்டாங்க. பட் மோடி நோஸ் வாட் டு டூ. இந்த வார் இன்னும் கண்டினியூ ஆச்சுன்னா அமெரிக்கா இன்னும் டவுன் ஆவாங்க. அப்ப அவங்கள முன்னேற்றத்துக்கு நீங்க அக்ரிகல்ச்சர் ப்ராஜெக்டை விட்டா கூட மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாம், அவங்களுடைய எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ், அது ஆப்பிள் கம்பெனியா இருக்கட்டும் இல்ல எந்த கம்பெனியா இருக்கட்டும், அவங்க என்னதான் மேனுஃபேக்சர் இந்தியாவிலே இருந்தா கூட அந்த கம்பெனி அங்கதானே இருக்கு. சோ அவங்களுடைய அந்த ப்ராடக்ட், முக்கியமா காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ், நல்லா நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமா காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ், இதெல்லாம் நாம அவங்க கிட்டே இருந்து வாங்கினா தான் அவங்களால சர்வை பண்ண முடியுங்கிறதுனால அதை வச்சு ஒரு அழகான லாக்கை கிரியேட் பண்ணுவார். பட் இப்ப இல்ல, ஆஃப்டர் திஸ் வார் இஸ் ஓவர். ஓகே. ஸோ இப்போ வந்து ட்ரம்ப் சைனா போனதை பத்தி நம்ம திருப்பி வருவோம். ஸோ அங்கே தைவான் டென்ஷன் வந்து உலக பிரசித்தி பெற்றது. சைனா வந்து தைவான் தன்னோடதுங்கிறது, அமெரிக்கா தைவானை சப்போர்ட் பண்ணுது. ஸோ இந்த நேரத்தில் தைவான் டென்ஷன் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க சார்? இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டெபிலிட்டி அந்த இடத்துல வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா சைனாக்குமே தே டோன்ட் வாண்ட் அ வார் நவ். அமெரிக்காவை சும்மா மிரட்டி பார்ப்பாங்க, அந்த உட்டால கிடைக்குமாங்க இல்லையா, அந்த மாதிரி சும்மா லைட்டா மிரட்டி பார்ப்பாங்களே தவிர தே ஆல்சோ டசன்ட் வாண்ட் அ வார். ஏன்னா இன்டர்னலா அவங்களுடைய டிஃபென்ஸ் துறையிலேயே நிறைய ஆபீசர்ஸ் இல்ல. நீங்க இப்ப பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியால வந்து டெரிட்டோரியல் ஆர்மின்னு ஒன்று இருக்கு, அது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் வந்து இயர்லி 2 மாசம் நீங்க ஆர்மில ஒர்க் பண்ணலாம். அந்த டெரிட்டோரியல் ஆர்மில நீங்க ஜாயின் பண்ணிடலாம். ஐ கேன் ஸ்டில் ஒர்க் இன் ஐடி அண்ட் ஐ வில் ஒர்க் ஃபார் 2 months இன் டெரிட்டோரியல் ஆர்மி. இப்போ டெரிட்டோரியல் ஆர்மின்னு ஒரு அப்ளிகேஷன் ஒரு 18 பொசிஷனுக்கு ஓபன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அப்ளை பண்றது குறைஞ்சபட்சம் ஒரு 10 லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க, ப்ரொஃபஷனல்ஸ். இந்தியால டிஃபென்ஸுக்கு போறதுக்கு அத்தனை பேருக்கு ஆசை இருக்கு. ஆனா வேற சைனால டிஃபென்ஸ் பொசிஷன், முக்கியமா ஏர்ஃபோர்ஸ்ல பெரிய பெரிய போஸ்டே காலியா இருக்கு. ஏன்னா ஜின்பிங் இஸ் பீன் சோ அடமெண்ட் அண்ட் சோ ரூட். அங்க இருக்கிற ஆபீசர்ஸையே இவர் பேச்சு கேட்கலன்னு கதையை முடிக்கிற அளவுக்கு இருக்காரு. அதனால அதுக்கு பயந்துகிட்டே நான் நாட்டுக்கு, அதான் ஒரு அழகான 7ஆம் அறிவு படத்துல வரும், அதெல்லாம் உண்மையிலே நம்ம திருப்பி பார்க்க வேண்டிய படம். எக்ஸாக்டா கோவிட பத்தி சொன்ன ஒரு படம் அது 7ஆம் அறிவு. அதுல சொல்லுவாங்க, that soldier wanted to die for China but he's going to die for me அப்படிம்பாங்க. அதுதான் உண்மையிலேயே நடந்துச்சு. நிறைய பேர் ஜின்பிங்கோட பேச்சை கேட்கல, இல்ல அவருக்கு எதிராக ஒரு கருத்து தெரிவிச்சாங்கனால பெரிய பெரிய போஸ்ட்ல இருக்கிறவங்களோட கதையை காணாம போற அளவுக்கு முடிச்சவர் ஜின்பிங்.
அதனால அவங்களுடைய டிஃபென்ஸ் போர்சஸ்லயே இப்ப முக்கியமான இடங்கள் காலியா இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கும் வார் வேணாம் சார். அதனால இந்த தைவானுடைய டென்ஷன் ஈஸ் அவுட் ஆகும்னு தான் நான் பாக்குறேன். ஆனா அவர் என்ன சொல்லுவாரு, நீ ஓவரா அவனுக்கு சப்போர்ட் பண்ணி என்கிட்ட இருந்து ஒரு வார போட்டு பிரிக்கணும்னு நீ நினைச்சா நான் உன்னை இங்க கவுத்துருவேன். ஏன்னா நீ இன்னுமுமே செமிகண்டக்டர்ஸ்க்கு என்னதான் நம்பி ஆகும். இன்னும் இந்தியாவுக்கு நீ ஃபுல்லா போல, இந்தியாட்ட ஃபுல் ஹேண்ட் ஓவர் போல, இனிமே ஒரு சில கம்பெனிஸ் அங்கதான் இருக்கு. அப்படியே ஃபுல் ஹேண்ட் ஓவர்னாலும் நீ கொடுக்க மாட்ட, ஏன்னா உனக்கு அவன் வளர்றதும் பிடிக்காது. அதனால அதே மாதிரி இப்ப நான் ஈரானுக்கு இன்னும் அதிகமான சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சா உனக்கு அங்க டென்ஷன் ஜாஸ்தி ஆகும். சோ யூ ஹாவ் டு ரிலை ஆன் மீ, ஐ ஹாவ் டு ரிலை ஆன் யூ. அதனால நான் இப்போதைக்கு தைவான நோட்ல, நீ இப்போதைக்கு தைவான ஃப்ரீ ஆகாத அப்படின்னு இது கொஞ்சம் ஈஸ் அவுட் ஆகும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த இடம் வந்து முக்கியமா உங்களுக்கு செமிகண்டக்டர் மேனுஃபேக்சர்ல, எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் மேனுஃபேக்சர்ல அதை விட முக்கியம் அந்த என்ன சொல்றது, அந்த சி பொசிஷன்ஸ். அதுக்கு வந்து அந்த ஒரு கடற்படைகள் இருக்கக்கூடிய அந்த பொசிஷன்ஸ்க்கு அமெரிக்காவுக்கும் அது ரொம்ப முக்கியம், சைனாக்கும் அது ரொம்ப முக்கியம். அதனால இப்போதைக்கு அந்த இடத்துல டென்ஷன்ஸ் கிரியேட் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா ஒருவேளை அந்த ஒரு டென்ஷன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அமெரிக்காவை விட அதிகமா சைனாவை தான் அதை ஹிட் பண்ணும். ஏன்னா ஆல்ரெடி இப்ப அவங்களுக்கு அந்த ஹார்மஸ்ல இருந்து ஆயில் வருது குறைஞ்சிருச்சு, எல்என்ஜி வருது குறைஞ்சிருச்சு. இன்னும் அங்க வேற ஒரு அடி அப்படின்னா இன்னும் பெரிய பிரச்சனை தான் ஆகும். அண்ட் அமெரிக்காவுமே அதுக்கு சப்போர்ட் பண்ற அளவுக்கு இப்ப அவங்க ஸ்ட்ராங்கா இல்லைங்கிறதுனால ஈஸ் அவுட் ஆகும் தாய்வான் பிரச்சனை. ஓகே. ஸோ இப்போ அடுத்த வர ஒரு மாசத்துல இந்திய மக்கள் கவனிக்க வேண்டிய பிக்கஸ்ட் வார்னிங் சிக்னல்ஸ் என்ன? முக்கியமா இந்திய மக்கள் வந்து கொஞ்சம் அவங்களுடைய கன்சம்ஷனை குறைச்சிக்கணும். பிக்கஸ்ட் வார்னிங் சிக்னல்ஸ் என்ன அப்படின்னா, பேனிக் ஆகக்கூடாது. நான் வந்து இது எப்படி சொல்றேன் அப்படின்னா, இது வந்து ஒரு நெகட்டிவான விஷயம்ங்கிறத விட நெகட்டிவா கற்பனை பண்ணிக்கக்கூடிய விஷயத்த முதல்ல அவாய்ட் பண்ணும். இப்போ ஒண்ணுமே இல்லை சார், மோடி அவர்கள் ஒரு ஒரு சின்ன இதுதான் பேசினாரு. என்ன சொல்றது, மக்களை அட்ரஸ் பண்ணும்போது சொன்னாரு, எல்லாரும் சேர்ந்து தேசபக்தியை காமிங்க. தேசபக்தியை காமிக்கணும்னா யுத்தத்துல போறது மட்டும் கிடையாது, சில நேரங்கள்ல நம்மளுடைய பயன்பாடுகளை குறைக்கிறது தான். அவ்வளவு அழகா சொன்னேன். அது சொல்லி முடிச்ச அடுத்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 ஹவர்ஸ்ல லிங்க்டின்ல, இன்ஸ்டாகிராம்ல ஃபுல்லா கண்டென்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம். அது எதுக்கு போடுறாங்கன்னா அவங்களுடைய ஒரு பப்ளிசிட்டிக்காக போடுறாங்க. மோடியே சொல்லிட்டாரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுங்கப்பா, இந்த கம்பெனில கேட்கற மாதிரி ஒரு 4 பேர் கண்டென்ட் போட்டா. இப்ப நான் சொல்றது எதையுமே அவே ஃப்ரம் த டாபிக் நினைக்காதீங்க வியூவர்ஸ், இது எல்லாமே இன் டாபிக். ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்டோட இம்பாக்ட் என்னன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு 4 பேர் அந்த போஸ்ட போட்டு அது செம வைரல் ஆகி ஒரு 4 பேர் திருச்சிட்டாங்கன்னா 4000 பேர் அந்த போஸ்ட போடுவோம். 4000 பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொன்னா ஆப்வியஸ்லி நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 1000 பேரை பார்க்கும்போது ஜாலியா இருக்கும். அடுத்த ஒரு 1000 பேர் சொல்லும், என்னடா அது இன்னும் நம்ம ஆபீஸ்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்கல, ஐயோ அப்படின்னா பெட்ரோல் எல்லாம் தீர்ந்து போயிடுமோ, எல்லாரும் பெட்ரோல் பங்க்ல போய் நின்றுருமா. இதுதான் பேனிக் பர்ச்சேஸ். நீங்க ஈஸியா கிடைக்கக்கூடிய பொருளை கூட பஞ்சமான பொருளா ஆக்க முடியும். எப்படி? 4 வாங்குற இடத்துல 40 வாங்கி வீட்டுல சேர்த்து வச்சீங்கன்னா. உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 2015 சென்னையில இருக்கக்கூடிய மக்கள், சென்னையில சொந்தக்காரங்க இருக்கிற மக்களுக்கு எல்லாம் தெரியும். அமெரிக்காலே இருந்தாலும் சென்னைக்கு போன் பண்ணி நீங்க கேட்டுட்டு இருந்தீங்க. 2015 ஃபிளட் வந்தப்போ ஒரு பால் பாக்கெட்டோட விலை 100 ரூபாய்க்கு வித்தாங்க. ஏன்? ஏன்னா எல்லாம் வாங்கி ஃப்ரிட்ஜ்ல அடிக்கிட்டாங்க. இன்ஃபேக்ட் கரண்டே இல்லை அப்ப கூட. சோ அந்த பேனிக் பர்ச்சேஸ் நடக்க கூடாது. நடந்தா இவ்வளவு மோடியும் இவ்வளவு அமித்ஷா அவர்களும் கஷ்டப்பட்டது வீணா போயிடும். சோ தயவு செஞ்சு இதுலயும் இன்ஸ்டாகிராம் விளையாடுது சார். என்ன தெரியுமா, ஒரு 3 போஸ்ட் சார், சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றேன், ஒரு நல்ல இன்ஃபுளுயன்சர்ஸை வச்சு ஏன் டிஎம்கேவே கூட ஒரு 3 போஸ்ட் இந்த ஒரு கேஸ் தட்டுப்பாடை வச்சு, இந்த ஒரு பெட்ரோல் தட்டுப்பாடை வச்சு ஜாலியா போட்டு அது வைரல் ஆயிடுச்சுன்னா எல்லாரும் அதை பண்ண ஆசைப்படுறாங்க. உங்களுக்கு தெரியாது, டிவிகே ஜெயிச்சதுக்கு காரணம் வந்து இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற இந்த போஸ்ட் வெரி தெரியுமா. அந்த பீச் கலர் பேண்ட் ஒயிட் கலர் ஷர்ட்டும் போட்டுட்டு நீ இப்படி மாசா ஒரு போஸ்ட் கொடுத்தா செம்ம வைரல் ஆக்குது, டிவிகேவோட சோசியல் மீடியா அதை வைரல் பண்ணி விட்டுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த போஸ்ட் போட்டாங்க. ஓட்டு போட்டாங்களோ இல்லையோ போஸ்ட் போட்டாங்க. அந்த மாதிரி தான் இந்த பேனிக் பர்ச்சேஸ் ஆயிடக்கூடாது. சோ த ஃபர்ஸ்ட் சைன் டு வாட்ச், யாராவது ஒருத்தர் பெட்ரோல் பங்க்ல கூட்டமா நிக்கிறான்னா நீங்க போய் நிக்காதீங்க, தயவு செஞ்சு நிக்காதீங்க. அது 1. 2வது இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம், ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு அவர் சொன்னதுக்கு காரணம் இது கோவிட் லெவல் பிரச்சனை கிடையாதுன்னு நம்மளுடைய மினிஸ்ட்ரியில இருந்தே சொல்லிட்டாங்க. நம்ம தேவைகளை குறைச்சிக்கணும், அவ்வளவுதான். ஏன் சார் இதை நம்ம வந்து நம்ம ஸ்கூல் படிக்கும் போதே சொல்லலையா, நீங்க பைக்ல போகக்கூடிய விஷயங்களை சைக்கிள்ல போக முடிஞ்சா போங்க, நடந்து போக முடிஞ்சா போங்க, கிரீன் வேர்ல்டு நமக்கு வேணும், கோ கிரீன், இதெல்லாம் நம்ம சொல்லலையா? அதே தான் இப்ப அவரு சொல்றாரு. ஆனா அவரு சொன்னா அதோடைய எஃபெக்டே வேற. நார்த்ல இருக்கிறவங்க எல்லாம் வேதவாக்கா ஃபாலோ பண்ணுவாங்க.
இப்ப வெளிநாடு ட்ரிப்பை ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு தெரியுமா உங்களுக்கு ஃபாரின் டூரிசம்? அப்படி குறைஞ்சிருச்சு. ஏன்னா அவர் சொல்றத நார்த் முக்கியமா நார்த்னா நான் ஃபுல் நார்த் சொல்ல சார். நீங்க ஆந்திராவோட பாதியிலே எடுத்துக்கோங்க. ஆந்திராவோட பாதியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் எல்லா ஸ்டேட்டும் மதிக்கிறாங்க சார். இந்த பக்கம் கர்நாடகாவோட பாதியில இருந்து மேல. அதுக்கு கீழே மட்டும்தான் படிச்சிருந்தும் சரி வேணாம் விடுங்க. சோ த பாயிண்ட் இஸ் அவரு கொடுக்கிறது நாம செலவை குறைக்கிறதுக்கானது. சோ இது பேனிக் கிடையாது. பட் உங்களுடைய உதவி தேவை. சோ அடுத்த லெவல் சயின்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு மைல்டு பிரைஸ் இன்க்ரீஸ் இன் பெட்ரோல் கேன் பி பாசிபிள். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆல்சோ 21 டேஸ் உங்களுக்கு எல்பிஜி சிலிண்டர் வரதுக்கு. நான் சொல்றது வீட்டு உபயோக சிலிண்டரு. ஆனா இத்தனை நாள் கிரைசிஸ் இல்லாததுனால அது 3 நாள் 4 நாள்ல வந்துடும். ரெண்டாவது இன்னுமே கேஸ் சிலிண்டர் வீட்டுக்கு கொண்டாந்து போடுறவங்களுக்கு ஒரு 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா நீங்க கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. 80 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. அதனால உங்களுக்கு ஒரு ராப்போர்ட் இருக்கும். உங்களுக்கு மட்டும் சிலிண்டர் ஏர்லியாவே கொண்டாந்து கொடுப்போம். ஒரு சில பேர் ரொம்ப புத்தாலித்தனமா பேசுற மாதிரி டிடிஆர் ஆக்சுவலா நல்ல விஷயம் தான். பட் டிடிஆர் அப்படின்னு 30 ரூபா கொடுக்க மாட்டாங்க, 50 ரூபா கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு அதான் 21 நாள் டைம் இருக்குல்ல, 6வது நாள் தான் டெலிவரி பண்ணணும்னு பண்ணுவோம். ஆனா உங்களுக்கு 3வது நாளே டெலிவரி பண்ணுவோம். ஆனா இப்ப யாருக்கும் 3வது நாள் டெலிவரி பண்ண முடியாது. யூ ஹாவ் டு வெயிட் டில் 21 டேஸ். சோ ப்ராப்பரா பிளான் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க. மறுபடியும் பேனிக் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. சோ இன் கேஸ் உங்களுக்கு சிலிண்டரை கரெக்டா பயன்படுத்துங்கன்னு மோடி சொன்னாருன்னா அதோடைய இண்டிகேஷன் என்னன்னா 21 டேஸ்ல தான் சிலிண்டர் வரும். எக்ஸாக்டா 21 டேஸ்ல அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. லாஸ்ட் பட் அட்லீஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நமக்கு தட்டுப்பாடு வராது. அப்படியே வந்தாலும் உங்களுக்கு இந்த ஹோட்டல் உணவுகள் கமர்ஷியல் பர்பஸ்க்கு தான் குறைப்பாங்களே தவிர இந்த பர்பஸ்க்கு டொமஸ்டிக் பர்பஸ்க்கு குறைக்க மாட்டாங்க. அப்ப அடுத்த சிம்பல் என்ன? உங்களுக்கு கமர்ஷியல் கேஸ் உடைய விலையை அதாவது நீங்க ஒரு நியூஸ் பாக்குறீங்க. ஏன்னா தமிழ் மக்கள் முக்கியமா நியூஸே பாக்குறது கிடையாது, சோசியல் மீடியா தான் பாக்குறாங்க. சோ ஒருவேளை உங்களுக்கு ஒரு நியூஸ் வருது இந்த மாதிரி கேஸோடைய விலை ஏத்திட்டாங்க அப்படின்னா முதல்ல நீங்க போய் பார்க்க வேண்டியது மோடி அவர்களுடைய ஸ்பீச்ச. ஏன்னா அதுல கிளியரா சொல்லுவாங்க கமர்ஷியல் கேஸ் விலையை ஏத்திட்டாங்கன்னு. ஆனா நேத்து நானே பார்த்தேன் பெரிய பெரிய எம்எல்ஏக்கள், பெரிய பெரிய தலைவர்கள், திருமாவளவன் முதற்கொண்டு கேஸ் விலையை உயர்த்தியதுக்கு எதிர்த்து போராட்டம். எங்க அது டொமஸ்டிக்னு சொல்லல, கமர்ஷியல்னு சொல்லல, அது ஒரு பேனிக் கிரியேட் பண்ணல. சோ அதனால அடுத்த சிம்பல் நீங்க பார்க்க வேண்டியது கேஸ் விலை உயர்வுன்னா அது டொமஸ்டிக்கா கமர்ஷியலா கிளீனா தெரிஞ்சுக்கணும். அண்ட் அப்படியே அதாவது டொமஸ்டிக் பர்பஸ் ஏத்துனா கூட மிஞ்சி போனா 3 rupees 4 rupees தான் ஏத்துவாங்க. அதுக்கு மேல போக மாட்டாங்க. ட்ரஸ்ட் மீ. போனாலும் பிளீஸ் டு நாட் பேனிக். எக்ஸாக்டா இந்த வார் சீக்வன்ஸ் பிரச்சனைகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே ரிவர்ட் பண்ணுவாங்க. ஏத்தின விலையை இறக்கக்கூடிய ஒன்லி கவர்மெண்ட் அக்ராஸ் த வேர்ல்ட் அது இந்த பிஜேபியோட சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும்தான். இதுதான் மக்கள் பார்க்க வேண்டிய சிம்பிள்ஸ். உங்களால முடிஞ்ச வரைக்கும் இந்தியாலே மேனுஃபேக்சர் பண்ண பொருட்கள் வாங்குங்க. ஏன்னா அப்ப உங்களுக்கு அந்த இம்போர்ட் டியூட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் குறையும். நம்மளுடைய மக்களுக்கு மேனுஃபேக்சரிங் ஜாஸ்தியாகும். இன்டர்னலாவே நம்ம எக்கனாமியை பில்ட் பண்ணிக்க முடியும். சுதேசி பொருட்களை வாங்குங்க. அதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு இம்போர்ட்டட் கார்ஸ் வாங்குறத கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயமே தவிர்த்து பேனிக் ஆகிறது ஒண்ணுமே இல்லை. ஓகே, வெரி நைஸ், வெரி நைஸ். நேயர்களே, உங்க கருத்துக்களை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு முறை நாம் வெங்கட் பிரசாத்தோட சந்திப்போம். அதுவரை வணக்கம், நன்றி. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பார்த்து ஆதரவு தாருங்கன்னு கேட்டுக்கிறேன். மீண்டும் நன்றி. நன்றி சார். தேங்க்யூ. நன்றி. வணக்கம்.